முடி உதிர்வு நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இது ஏன் வருது? இதுக்கு அறிவியல் ரீதியா என்னதான் தீர்வுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். 80%. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல பரம்பரை வழுக்கையால பாதிக்கப்படுற ஆண்களோட சதவீதம். ஆமாங்க, 10ல 8 பேர். இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. ஆண்களுக்கு மட்டுமில்ல, பெண்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, இதுக்கு உண்மையான காரணம் என்ன? சும்மா ஏதோ ஷாம்பு மாத்துறதால சரியாயிடுமா? இல்ல இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கா? ஆதாரப்பூர்வமான தீர்வுகள் என்னென்ன? வாங்க, இதையெல்லாம் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பிரச்சனைனா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்க முடி உதிர்வு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், சர்ஜரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, கடைசியா இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளானை எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபீஷியா, பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படின்னா என்னன்னு முதல்ல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இதுக்கு பேர் தான் பரம்பரை வழுக்கை. இதுக்கு காரணம் ரெண்டு விஷயம்தான். ஒன்னு நம்ம உடம்புல இருக்கிற ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்கள், இன்னொன்னு நம்ம ஜீன்ஸ், அதாவது நம்ம பரம்பரை. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நாம டீனேஜ தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முடி உதிர்வை ஆரம்பிச்சு வைக்குது. பொதுவா வழுக்கைன்னா ஆண்களுக்கு தான் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஆனா பாருங்க, கிட்டத்தட்ட 42% பெண்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. அதாவது இது ஆண்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, ரெண்டு பேரையுமே பாதிக்கிற ஒரு பொதுவான விஷயம். முடி உதிர்வுங்கிறது ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி ஆன் ஆஃப் ஆகுற விஷயம் கிடையாது. இது ஒரு பயணம் மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். டாக்டர்ஸ் இந்த பயணத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு அளவிட சில முறைகளை பயன்படுத்துறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு முத்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். உங்க முடி உதிர்வு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கரெக்டா மேப் பண்ணாதான் அதுக்கேத்த மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ண முடியும். ஆண்களுக்கு பொதுவா யூஸ் பண்றது ஹாமில்டன் நார்வுட் ஸ்கேல். இதுல நெத்தி ஏறுறது, உச்சந்தலையில முடி மெலிஞ்சு போறதுன்னு மொத்தம் 7 ஸ்டேஜா பிரிச்சிருப்பாங்க. பெண்களுக்கு லுட்விக் கிளாசிஃபிகேஷன் முறைய பயன்படுத்துவாங்க. இதுல உச்சந்தலையில முடி அடர்த்தி குறைஞ்சு நடுவகுடு அகலமாகறத வச்சு 3 ஸ்டேஜா பிரிப்பாங்க. ஆனா இப்போ புதுசா BASPன்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. இதோட சூப்பரான விஷயம் என்னன்னா, இது ஆண், பெண், எந்த இனத்தவர்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தும். இதனால யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு தீர்மானிக்கிறது ரொம்பவே சிம்பிள் ஆகிடுச்சு. ஓகே, முடி உதிர்வை எப்படி அளக்குறாங்கன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, அடுத்து இதுக்கான முதல் கட்ட சிகிச்சைகள், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மீனாக்சிடில், இந்த பேரை நீங்க கண்டிப்பா எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் முடி உதிர்வு சிகிச்சையில ஒரு முக்கியமான ஆயுதம். இதை நேரடியா தலையில தடவற மாதிரி லோஷன் அல்லது ஃபோம் வடிவத்திலையும் யூஸ் பண்ணலாம், இல்ல தினமும் ஒரு மாத்திரையாவும் எடுத்துக்கலாம். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, முடியோட வளர்ச்சி காலத்தை அதிகப்படுத்துறது தான். இப்போ நாம பார்க்க போற மருந்து வகை இருக்கே, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது சும்மா மேலோட்டமா வேலை செய்யாம பிரச்சனையோட ஆணி வேருக்கே போகுது. அதாவது நம்ம டெஸ்டோஸ்டிரோனை DHTன்னு ஒரு ஹார்மோனா மாத்திர ஒரு என்சைம் இருக்கு. அந்த DHT தான் முடியோட வேர்களை சுருங்க வைக்குது. இந்த மருந்துகள் அந்த என்சைமை பிளாக் பண்ணிடும். இந்த வகையில 2 முக்கிய மருந்துகள் இருக்கு: ஃபினாஸ்டரைடு, டுடாஸ்டரைடு. ஃபினாஸ்டரைடுங்கிறது டைப் 2,5 ஆல்ஃபா ரெடக்டேஸை மட்டும் தடுக்கும். ஆனா இந்த டுடாஸ்டரைடு இருக்கே, அது இன்னும் பவர்ஃபுல். அது டைப் 1, டைப் 2 2 என்சைம்களையுமே தடுத்து இன்னும் முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த 2 முக்கிய மருந்துகளை தாண்டி இன்னும் சில சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. உதாரணமா, பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருந்தா அதுக்கான ஆன்டி ஆண்ட்ரோஜன் மருந்துகள். அப்புறம் மைக்ரோ நீடிலிங், இது மயிர்கால்களை தூண்டி நம்ம தடவர மருந்துகள் நல்லா உறிஞ்சிக்கிறதுக்கும் உதவும். கூடவே முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்கள், மினரல்களை ஒரு பிளான் படி எடுத்துக்கிறதும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரி, சில பேருக்கு முடி உதிர்வு ரொம்ப அதிகமாயிடும். அந்த மாதிரி நேரத்துல வெறும் மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது. அப்போதான் நாம சர்ஜரி மாதிரியான அடுத்த கட்ட சிகிச்சைகளை பத்தி யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிகமான முடி உதிர்வுக்கு போன முடியை திரும்ப கொண்டு வர ஒரே நிரந்தரமான வழி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது முடி மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான். இதுல 2 மெயின் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபியூட், இன்னொன்னு FUE. ஃபியூட்ல தலையோட பின்பக்கத்துல இருந்து ஒரு நீளமான தோள்பட்டையை வெட்டி எடுத்து அதிலிருந்து முடிகளை பிரிச்சு நடுவாங்க. இதனால ஒரே செஷன்ல நிறைய முடிகளை நடலாம். ஆனா ஒரு நீளமான தழும்பு இருக்கும். FUEல அப்படி இல்லை, ஒவ்வொரு முடியா தனித்தனியா எடுத்து நடுவாங்க. இதனால தழும்பு சின்ன சின்ன புள்ளிகளா தான் தெரியும். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், செலவும் அதிகம்.
சர்ஜரி ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப புதுசா அறுவை சிகிச்சை இல்லாமலேயே சில சூப்பரான சிகிச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. ஒன்னு லோ லெவல் லேசர் தெரப்பி. இதுல சிவப்பு லைட்டை வச்சு முடி வளர்ச்சியை தூண்டுவாங்க. இன்னொன்னு ஜிஎஃப்சி தெரப்பி. இதுல நம்ம ரத்தத்திலிருந்தே growth ஃபேக்டர்ஸை பிரிச்சு எடுத்து அதை ஊசி மூலமா செலுத்தி முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துவாங்க. ரொம்பவே புதுமையான டெக்னாலஜி இல்லையா? சரி, இப்போ நம்ம கிட்ட இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. மருந்துகள், சர்ஜரி, புது தெரபீஸ்னு. இதுல எதை யாருக்கு எப்போ யூஸ் பண்றது? இது ஒரு பெரிய குழப்பம் மாதிரி தெரியுதா? ஆனா டாக்டர்ஸ் கிட்ட இதுக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் இருக்கு. இந்த வழிகாட்டுதல் ரொம்ப சிம்பிள் அண்ட் லாஜிக்கல். உங்க முடி உதிர்வு ஆரம்ப நிலையில இருந்தா முதல்ல மருந்து மாத்திரைகளை ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. போட்டோ எடுத்து முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. அதுலயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா முடி மாற்று அறுவை சிகிச்சையும் சேர்த்துக்க சொல்லுவாங்க. இல்ல ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப தீவிரமா இருந்தா மெடிசனையும் சர்ஜரியும் சேர்ந்தே ஆரம்பிப்பாங்க. இது எதுக்குமே பலன் கிடைக்காத பட்சத்துல தான் கடைசியா ஹேர் பவுடர்ஸ் மாதிரி காஸ்மெட்டிக் வழிகளை யோசிப்பாங்க. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முடி உதிர்வுக்குன்னு ஒரே நாள்ல தீர்வு கொடுக்கிற மேஜிக் புல்லட் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு முறையான ஆதாரபூர்வமான வழியில போனா இத கண்டிப்பா திறம்பட சமாளிக்க முடியும். இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா, இனிமே நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது பிரச்சனை என்ன, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு ஒரு தெளிவான புரிதலோட நம்பிக்கையோட பேச முடியும். நிச்சயமா இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே மனுஷங்க செய்யறது தான். ஆனா யோசிச்சு பாருங்க, எதிர்காலத்துல 1 மில்லிமீட்டர்ல 1000ல் 1 பங்கு அளவுக்கு துல்லியமா வேலை செய்யக்கூடிய ரோபோக்கள் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் துறையில ஒரு புரட்சியே கொண்டு வருமா? இதுதான் முடி மாற்று சிகிச்சையோட அடுத்த கட்டமா இருக்குமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.